Welcome to Tamil Manga Explanation. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்கினேஷனோட செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டரில் நம்ம ஹீரோ வந்து கமாண்டரோட ரைட்ஸ் எங்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டிருப்பான். என்னது கமாண்டரோட ரைட்ஸ்? எனக்கு தெரியும் ஒரு முட்டாள, ஆனால் சோல்ஜர்ஸோட உயிர் போக போகிற நேரத்தில் எது கமாண்டரோட ரைட்ஸை கேட்குறேன் அப்படின்னு நம்ம கமாண்டர் நினைக்கிறாரு. என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் நம்ம கமாண்டர். நீங்கள் என்ன இது ஒரு விளையாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் யங் மாஸ்டராக இருந்தாலும் லார்டு கொடுத்த அத்தாரிட்டி எங்களால் உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் நம்ம கமாண்டர். ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்து கமாண்டர் ரைட்ஸை கேட்டாலும் நானும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. அங்கே ஒரு ஆர்க்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. பின்னாடி போங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ட்ரூப்ஸ் லீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற நம்ம கமாண்டர். எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தி தூக்கி வீசிடுறான். நம்ம கமாண்டர் ஹீரோவை பார்த்து கத்துறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. கமாண்டர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஆர்க்கோட தலையிலே கத்தி இறங்கி கிடக்கு. அந்த ஆர்க் அப்படியே கீழே விழுந்துருது. எப்படி அவர் அதோட வீக் ஸ்பாட்லேயே அடித்தார்? கமாண்டர் ஸ்னோவான், உங்களுக்கு பேட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த ஆர்க்ஸ் எல்லாம் அவங்கள நோக்கி வருது. பயந்துட்டே இருந்தால் நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற நம்ம ஹீரோ. நம்ம ஜெயிக்கிறதுக்கான மொமெண்டம் எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. பார்த்தா நம்ம ஹீரோ நேராக ஆர்க்கை நோக்கி ஓடுறான். அந்த கூட்டத்துக்குள்ளேயே டைரெக்டாக போய் குதிச்சிட்றான். அந்த ஆர்க்ஸ் எல்லாம் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஆர்க்கோட தலையிலேயே கத்தியை வச்சு குத்திடுறான். கமாண்டர் ஆச்சரியமாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த ஆர்க் கூட்டத்துக்குள்ளேயே பூந்து எல்லாத்தையும் பயங்கரமாக வெட்ட ஆரம்பிச்சிட்றான். கமாண்டர், நான் என்ன கனவங்க தான் காண்றேன்னா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஈவன் மானா யூஸர் ஆன நானே இந்த ஆர்ட்ஸ்லாம் வெட்டுறது கஷ்டம், ஆனால் இந்த யங் மாஸ்டர் ஒல்லி குச்சியாட்டு இருந்துட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு கமாண்டர். எனக்கு பார்த்தாலே தெரியுது யங் மாஸ்டர் ரொம்ப டயர்டாக இருக்காரு அப்படிங்கிறாரு நம்ம கமாண்டர். அந்த ஆர்க் அடிக்கிறது டாஜ் பண்ணி அவரோட ஸ்வாட்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணி வீக் ஸ்பாட்லேயே அடிக்கிறாரு. இது பார்க்க ஒரு மானாலெஸ் ஸ்வாட் மாஸ்டர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு கமாண்டர். இல்லை அதுக்கும் மேலே இருக்கலாம் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஆர்க்கை பார்த்து இவ்வளோதான் பண்ண முடியுமா, நான் இன்னும் வார்ம் அப் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. உங்கள் வாரியர் ஸ்பீசிஸோட புகழை போல் நீங்கள் இல்லை அப்படிங்கிற நம்ம ஹீரோ. எல்லா ஆர்க்ஸும் அவரை பார்த்து தான் போகுது அப்படிங்கிறார் ரிகார்டியோ. இன்னொரு சோல்ஜர் வந்து அவர் எங்கேயோ போகிறாரு அப்படிங்கிறான். கமாண்டர் அப்படின்னு கத்துறா ரிகார்டியோ. என்ன யோசிச்சுட்ருக்கான் அப்படின்னு நம்ம கமாண்டர் நினச்சிட்டு இருக்காரு. அந்த ஆர்க் கூட்டத்துக்குள்ளே போய் அதோட அட்டென்ஷனை வாங்கிட்டேன், ஆனால் நான் இப்போ எங்கே ஓடுறது அப்படின்னு நினைக்கிறாரு ஹீரோ. இந்த டேரெக்ஷனில் தான் இதோட எட்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அங்கே போகிறாரு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறார் கமாண்டர். ட்ரூப்ஸ் உங்களோட ஷீல்டு தான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு கமாண்டர். ஆர்க்ஸ் எல்லாம் ஹீரோவை துரத்திட்டு போகுது. ஸ்னோவான், நீங்கள் ஒரு நல்ல கமாண்டராக இருந்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. நான் இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணிடலான்னு தான் ப்ரிஃபேர் பண்ணுவேன், ஆனால் என்னோடய ஸ்டாமினாவை வச்சுட்டு என்னால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற நம்ம ஹீரோ. இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணது போதும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. அப்போ பார்த்தா ஆர்க்ஸ் பின்னாடி காட்டுறாங்க. ஆர்க் திரும்பி பார்க்குது. பார்த்தா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் சீல் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஹீரோ பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு குதிக்கிறான். இப்போங்கிறான் நம்ம கமாண்டர் வந்து ட்ரூப்ஸ் எல்லோரும் அந்த பாறையிலேருந்து கீழே தள்ளி விடுங்க அப்படிங்கிறாரு. எல்லோரும் சேர்ந்து ஆர்க்ஸ் எல்லாம் பின்னாடி தள்ளி விட்டு சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா ஆர்க்ஸ் எல்லாம் கீழே வந்துடுச்சு. எஸ், நம்ம செஞ்சுட்டோம், நம்ம எல்லா ஆர்க்ஸையும் கொண்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. யங் மாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு கமாண்டர் ஆச்சரியமாக போய் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ கத்தியை வச்சு அதை பிடிச்சிட்ருக்காங்க. கமாண்டர் ஆச்சரியமாக பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என் கையை பிடிச்சிக்கோங்க யங் மாஸ்டர் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்னால் முடியும்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டான். அப்படியே விழுகிறான். யங் மாஸ்டர் அப்படின்னு கத்துறாரு. பார்த்தா கில்சன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. எலினாங்கிறான் நம்ம ஹீரோ. எலினா வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம ஹீரோட தங்கச்சி தான். பார்த்தா சில இன்சிடெண்ட்லாம் காட்டுறாங்க. ஒரு இன்சிடெண்ட்டில் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு எலினா கேட்குறா. செகண்ட் இன்சிடெண்ட்டில் தேங்க்ஸ் அண்ணா அப்படிங்கிறா எலினா. இன்னொரு இன்சிடெண்ட்டில் உங்களுக்குலாம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. இன்னொரு இன்சிடெண்ட்டில் நீங்கள் ரொம்ப மோசம் அப்படிங்கிற எலினா. பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இதெல்லாம் எலினாவோட மெமரி தானே அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. பார்த்தா அண்ணாங்கிறா. யாருன்னு பார்த்தா நம்ம எலினா தான். அவங்க ஒன்றா போகலாம் அப்படிங்கிறா. திடீர்னு நம்ம ஹீரோ கண்மூடிக்கிறான். பார்த்தா அவன் ரூமில் இருக்கான். நான் உயிரோடு இருக்கேன், அப்போ நீ காப்பாற்றிட்டாங்க, இதெல்லாம் என்ன கனவா அப்படிங்கிறான் ஹீரோ எந்திரிக்கிறான். ஒரு எலும்புலாம் நொறுங்கின மாதிரி சத்தம் கேட்குது. சரிலாம் நான் லிமிட் வரைக்கும் போனாங்க அடுத்தான் அப்படிங்கிற ஹீரோ. மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. பெலிடா அப்படிங்கிறான். பெலிடா வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம ஹீரோவோட பர்சனல் மெய்ட். அவங்களை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமா? நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, சோல்ஜர்ஸே ஆர்க்ஸை பார்த்துக்க வேணுங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோட மெய்டு. சடனாக நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிச்சிட்றான். என்னாச்சு யங் மாஸ்டர், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறா பெலிடா. இல்லை, நான் உன்னை பார்த்தது சந்தோஷம் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. என் பர்சனல் மெயின் பெலிடா. நான் சின்னதாக இருக்கும் போதுலேருந்தே பெலிடா என் கூட தான் இருக்கா. நான் பைத்தியக்காரத்தனமாக பண்ணாங்க கூட பெலிடா என் கூட தான் நின்னா அப்படிங்கிற நம்ம ஹீரோ. அப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃபாலன் ஆனதுக்கப்புறம் அவளை காணாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் நான் திரும்பி அவளை பார்க்கவே முடியல அப்படிங்கிற நம்ம ஹீரோ. இப்போ அவளை நான் பார்ப்பேன்னு நினச்ச கூட பார்க்கல அப்படிங்கிற நம்ம ஹீரோ. டெய்லி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் எங்கள் மாஸ்டர், ஏன் இன்றைக்கி பார்த்து நீ ரொம்ப சந்தோஷமாகறீங்க அப்படிங்கிறா பெலிடா. நான் உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேர்ஃபுல்லாக டிசிஷன் பண்ண பெலிடா. இப்போ பெரிடியம்க்கு ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படிங்கிற நம்ம ஹீரோ. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற பெலிடா. உண்மையை அப்படிங்கிற நம்ம ஹீரோ.
நான் செத்து திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிறான் ஹீரோ. பெலிடா வந்துட்டு ஆமாம் ஆர்க் கிட்டத்தட்ட உங்களுக்கு கொண்டு இருக்கும் அப்படிங்கிறா. நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிறான் ஹீரோ. பாருங்க எங்கள் மாஸ்டர் பெரிய நல்லா தானே இருக்குது, கிரேட் டேஞ்சரில் இல்லையே அப்படிங்கிற பெலிடா. என்னை அவன் நம்பலை, இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறா ஹீரோ. உங்களுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கேன், நீங்கள் எப்படி ஃபெஸ்டிவலுக்கு போவீங்க அப்படிங்கிறான் பெலிடா. ஃபெஸ்டிவலா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான் அவன் ஹீரோ. என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா, லேடி எலினா அவங்க கூட ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற பெலிடா. இது ஒரு நல்ல வாய்ப்பாக வச்சு அவள் கூட நல்லா க்ளோஸ் ஆயிருங்க அப்படிங்கிறான் பெலிடா. ஆமாம் இந்த ஃபெஸ்டிவல் வருஷம் நடக்கும் இல்லையா அப்படிங்கிறான் ஹீரோ. ஆமாங்கிற பெலிடா. என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இந்த ஃபெஸ்டிவலை நல்லாவே என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா அந்த அதிர்ச்சிகரமான எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படிங்கிற நம்ம ஹீரோ. இந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோ. 1 வாரம் இருக்குது அப்படிங்கிற பெலிடா. 1 வாரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதனால தான் என் லைஃபே மாற்றுச்சு அப்படிங்கிறான் ஹீரோ. அண்ணா நீங்கள் உள்ளதாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வராங்க. அந்த மெமரி எப்பயுமே என்னை கொண்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஹீரோ. பழசை நினச்சி பார்க்குறான். தங்கச்சி ப்ளீஸ் என் கூட வாங்க அப்படின்னு சொன்னதை. அப்படியே கதவை திறந்துட்டு யாரோ வர மாதிரி இருந்தது இல்லையா, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி தான். 1 வாரம் கழிச்சு எலினா செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோடு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.